விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலும் அனைவருடைய ஜெபங்களை பார்த்தா தனியா ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் ஜெபிக்கிறார். என்ன ஆசீர்வாதம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வீட்டாரை வாலாக்காமல் தலையாக. ஜெபம் தப்பு கிடையாது. முதல் ஜெபம் எதனை மையமாய் கொண்டிருக்கிறது? ஆசீர்வாதத்தையா அல்ல கர்த்தரை சார்ந்த ஒரு நல்ல வாழ்க்கையா என்பதை நாம் அடிக்கடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஜெபத்தின் தன்மைகள் எல்லாம் மாறிட்டு இன்னைக்கு நீங்க எனக்கு மிஸ்கால் அடிச்சா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன்ற அளவுக்கு இன்றைக்கு ஜெபங்கள் போயிடுச்சு. நீங்கள் காணிக்கை தசமம் போட்டா நாங்க உங்களுக்கு இரவும் பகலும் ஜெபிப்போம் என்ற மாதிரி எல்லாம் இன்றைக்கு ஜெபத்தை வித்தியாசமாய் மாற்றி விட்டார்கள். நீங்க எங்களுக்கு கோல் அடிங்க நாங்க உங்களுக்கு ஜெபிப்போம் என்றெல்லாம் சொல்லி பழுதாக்கிட்டார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ண வேண்டியவளா இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஜெபிக்கிறவர்களை கொண்டுதான் தேவன் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியும். போதகரை நம்பி ஜெப வாழ்க்கையை கொண்டு செல்வதல்ல கிறிஸ்தவம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். நாங்கள் ஜெபிக்கணும். எங்களுக்காக பாசமா ஜெபிக்கிறான்னு காணிக்கை கொடுத்துட்டு இருக்கலாம், தப்பு. மற்றவர்களை எங்களுக்காக நாம ஜெபிக்கா போய் டெய்லி பாசமாட்ட தலையை கொடுக்கவும் பழக கூடாது. நாங்க மனம் திரும்ப ஐடியா இல்ல, ஆனா போய் கேட்கிறேன் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நாங்கள் அனுதினமும் மனம் திரும்பி கர்த்தரோடு ஏசப்பான்னு சொல்லும் பொழுது நாவில் சொல் புறவாதற்கு முன்னே தேவைகளை அறிந்த ஆண்டவர் எங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு ஜெபம் வந்து ஆசீர்வாதத்தை மையமாய் கொண்டிருக்கிறது ஜெபம் அல்ல. அது சுயநலவாதிகளின் ஜெபம். இந்த உலகத்தின் இன்மைக்காக வாழ்கிறவர்களின் ஜெபம். ஆனால் தேவனுக்காக வாழ்கிறவருடைய ஜெபத்தை பற்றி தான் நாம சிந்திக்க போறோம். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெபம். ஊழியங்களிலே முதலாவது மகிமையான ஊழியம் ஜெப ஊழியம். ஆமென். சேவையின் மகிமான்வித்த சேவை நாம் யாத்ஞா சேவை. இன்னைக்கு அநேகருக்கு பலிபீடத்துல வந்து மைக்க பிடிக்கிறது தான் பெருசா ஊழியம் தெரியுது. அத கோவாயிட்டு தேசனா கூடுனா மைக்கை காலன තමයි சேவை කියලා. அதெல்லாம் கடைசி ஊழியம். ඒක අවසාන சேவை. சிலருக்கு மைக் கொடுக்காட்டியே பிரச்சனை ஆயிடும். சமாராயிட்டு மைக் එක දෙන්නද සින්නமான ප්‍රශ්නය. சிலர் மைக்குக்காக படம் காட்டுறதுக்காக ஊழியம் செய்கிறார்கள். சமாராய மைக் එක වෙනුවෙන් ෂෝ පෙන්නන්න சேவை කරනවා. சும்மா ஷோ காட்டினா அவ்வாக சத்தம் போடுறதல்ல ஊழியம். ඒකම ඔය සත්‍ය දානක නෙවෙයි சேவை. ஜெபம் என்றால் நாம் தனித்திருந்து தேவனோடு உறவாடுவதுதான் மகிமையான ஊழியமாகும். யாத்ஞா කියන්නේ දෙවියන් වහන්සේ සමග රැඳී සිට ஊழியம் செய்கிற போதகர்மார் கூட ஒவ்வொரு நாளும் மந்தைக்காக ஜெபிக்கிறது தான் மகிமையான ஊழியம். நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஊழியத்துக்காக போற கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தணும். நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட நாம போதகர்மார் மந்தைக்காக இரவு பகலா ஜெபத்தில் நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ஊழியம். නමුත් ඒක නෙවෙයි වැදගත් වෙන්නේ ගැටලුවන් රැළ නිසා ඔවුන් වෙනුවෙන් දේව පාමුලේ රැඳී සිටින එකයි මහිමාන්විත சேவை. ஆசாரியருடைய வேலை மக்களுக்கும் தேவனுக்கு நடுவில் நின்று மக்கள் சொல்வதை கேட்டு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறது தான் ஆசாரியருடைய வேலை. பூஜிகையாගේ කරුණ කාරණාව නම් මනුෂ්‍ය කියන එක අස දෙවියන් වහන්සේට කියා දෙන්න නැත්නම් ප්‍රකාශ කරන එකයි මදගත් කාර්යම් කරන එකයි பூஜிகையாගේ சேவை. நான் கூட எல்லா விசுவாசியோட பேரும் மண்டையில இருக்கு.
මට තම අදලිවන්තයාගේ නම ඔළුවේ තිබෙනවා. டைரி எல்லாம் வச்சிருக்கிறதுல கர்த்தரோட கிருபை. ඩයරි මම තබා ගන්න දෙවියන් වහන්සේ වඩ දුන්නා වූ කරුණාව. களுத்துற மத்துகமும் மஸ்கலிய ரத்னபுர அபிஷாவள யாழ்ப்பாணம் கொழும்பு வத்தல நீர்கொழும்பு எல்லா விசுவாசிகளுக்கும் ஜெபம் பண்ணி வந்துருவேன். මේක කියන ලැබු පළාතේ හැම ඇදලිවන්තයන් වෙනුවෙන් යාඥා කරමින් සිටිනවා. முரண்டு பிடிக்கிற விசுவாசிக்கு சொல்லுவான் கொஞ்சம் தட்டி நிமித்துங்க ஆண்டவரே. මුරණ්ඩ කාලේ සිටිනවා ඇදලිවන්තයන් කියනවා ස්වාමිනේ පාදලිය ඔබ අරිගස්ස ගන්න කියලා. இதை மிஞ்சி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. මේකෙන් එහාට මට කියන්න දන්නේ නැහැ. நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். වහන්සේ බලා ගන්න කියලා යාඥා කරනවා. மக்கள் எல்லாருக்காக நாம முழங்கால் நிக்கணும். அதுதான் ஊழியம். අනිත් හැම කෙනා වෙනුවෙන් දනි සිටින්න ඕනේ. ඒකයි මහිමාන්විත සේවය. பணத்துக்கு வசதி வாய்ப்புக்கு நல்ல சாப்பாட்டுக்காக இருக்கிறதெல்லாம் ஊழியம். හොඳ අර්ථ සුඛෝපභෝගී ජීවිතයේ නොවේ සේවය. படம் காட்டுறதெல்லாம் ஊழியம். සෝපෙනෙන එක නෙවෙයි සේවය. ஊழியம் என்றால் மக்களுக்காக ஜெபிக்கிறது. සේවය කියන්නේ மனுෂ්‍ය වෙනුවෙන් நீங்க යාඥා எத்தனை කරන එක. விசுவாசிகள் இருக்கிறாங்களுக்கு எல்லா விசுவாசிகளும் பேர் சொல்லுவீங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. ඔබ ඇදලිවන්තයාගේ නම කියන්න කියලා කිව්ව ඇහුවා නම් කී දෙනෙක් ඔබ කියද කියලා දන්නේ නැහැ. நம்முடைய ஜெப பட்டியல்ல இருக்கிற பேர்களை நீங்க சொல்லு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்காகலாம் நாம ஜெபிக்கிறோம். අපේ යාඥා ලයිස්ට්යේ සිටින අය ගැන කල්පනා කරලා බලන්න කී දෙනෙක් වෙනුවෙන් අපි යාඥා කරනවද சில කියලා. பேர் சில பேரை பார்த்து ஐயோ எனக்கே இருக்கிற பிரச்சனை எல்லாம் மற்றையாங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறாங்கலாம் கிறிஸ்தவனே கிடையாது. සමහර අය කියනවා අයියෝ මට තියෙන ප්‍රශ්නවල වඩා කොහොමද අනිත් අයද කියලා. ඔවුන් කියනවා ඔවුන් කිතුනුවන්ම කියන එක දුකයි. சில பேர் பாருங்க ஜெபம் பண்ணு சொன்னாலே கசப்பா இருக்கு. සමහර අයට යාඥා කියලා කියන විදිහම තිත්තකම. நான் போயாக்கு வாங்க வேண்டாம். පොය දවසේ ඉන්න කියලා 10 කිව්වා. பேர் வந்தோம் 10 பேர் வந்தோம். 10 දෙනෙක් ආවා. சாட்டி 6 மணிக்கு தொடங்கினோம். හරියට අයට පටන් சாரி ගත්තා. 9:50க்கு முடிச்சோம். 9:50ට හරියට ඉවරයි. 10 மணி ஆச்சு. 10 மணிக்கு முடிச்சோம். කොහමද 10 වුණා. நல்ல ஆசீர்வாதமா இருந்துச்சு. හොඳට ආශිර්වාද எல்லாருக்கும் ஜெபம் பண்ணோம். හැමෝම වෙනුවෙන් යාඥා කළා. 1.5 மணி 2 மணி நேரம் ஆராதித்தோம். පැය දෙක කාලේ නමස්කාර ஒரு කළා. அதிகாரத்தை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தியானித்தோம். එක පරිච්ඡේදය හැමෝම මෙනෙහි කරමින්